ஒரே அளவு ஊதியம், ஒரே அளவு கடன். ஆனா, ஒருத்தர் 2 ஆண்டுல கடனை முடிச்சிடுறாரு. இன்னொருத்தர் 5 ஆண்டுகளாகியும் அதே கடனை கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. வேறுபாடு அவங்க ஊதியத்துல இல்ல, கடனை அடைக்க தேர்ந்தெடுத்த முறையில தான். இன்னைக்கு கடனை வேகமா அடைக்க உலகம் முழுக்க அதிகமா பயன்படுத்துற 2 வழிகளை பார்ப்போம். ஸ்னோபாலா, அவலாஞ்சா. உங்களுக்கு எது சரியானது? சேமிப்பு, பாதுகாப்பு, கடன், முதலீடு. இந்த 4 படிகள்ல இன்னைக்கு நாம கடன் பகுதியில கடனை வேகமா அடைக்க உதவுற 2 முக்கியமான முறைகளை பார்க்க போறோம். வணக்கம், இது பணமும் பாதையும். பணத்தை பத்தி பெரிய பெரிய சொற்கள் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பேசுற ஒரு பயணம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். மதன் கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு, ஒரு பர்சனல் லோன், இன்னும் சில கடன்கள். ஒவ்வொரு மாதமும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா செலுத்துறாரு. ஆனா எந்த கடனும் முடியவே இல்லை. அவரோட பெரிய கேள்வி, எங்கிருந்து தொடங்குறது? இதுக்கு தான் 2 நல்ல வழிகள் இருக்கு. இந்த 2 முறைகளும் சரிதான். தவறு சரி அப்படின்னு எதுவும் இல்லை. ஸ்னோபால் சின்ன கடனை முதல்ல முடிக்கிறது, அதனால உற்சாகம் அதிகரிக்கும். அவலாஞ்ச் அதிக வட்டி இருக்கிற கடனை முதல்ல முடிக்கிறது, அதனால வட்டி செலவு குறையும். எது உங்களுக்கு பொருத்தமோ அதைத்தான் தேர்ந்தெடுக்கணும். ஸ்னோபால் முறை ரொம்ப எளிது. எல்லா கடனுக்கும் மினிமம் டியூவை சரியான நேரத்துல செலுத்துங்க. அதுக்கப்புறம் மிச்ச பணம் முழுசும் மிகச்சிறிய கடன் மேல. அந்த கடன் முடிஞ்சதும் அடுத்த சின்ன கடன். ஒவ்வொரு வெற்றியும் அடுத்த வெற்றிக்கான உற்சாகத்தை உருவாக்கும். அவலாஞ்ச் முறை வேற மாதிரி. இங்க கடன் தொகை முதன்மையானது இல்ல, வட்டி விகிதம் தான் முதன்மையானது. எந்த கடனுக்கு அதிக வட்டி இருக்கோ அதை முதல்ல குறைக்க தொடங்குங்க. இந்த எடுத்துக்காட்டுல கிரெடிட் கார்டுக்கு தான் அதிக வட்டி. அதை முதல்ல அடைச்சா மொத்த வட்டி செலவு கணிசமா குறையும். ஸ்னோபாலா இருந்தாலும் அவலாஞ்சா இருந்தாலும் ஒரு விதி மட்டும் மாறாது. மிச்ச பணத்தை எல்லா கடனுக்கும் பிரிச்சு செலுத்தாதீங்க. அப்படி செஞ்சா எதுவும் வேகமா முடியாது. மினிமம் டியூவை எல்லா கடனுக்கும் செலுத்துங்க. ஆனா கூடுதலா இருக்கிற பணம் ஒரே ஒரு கடன் மேல மட்டும். அதுதான் வேகத்தை உருவாக்கும். எந்த முறையை தேர்ந்தெடுத்தாலும் இந்த 3 விதிகளை மறக்காதீங்க. 1. எல்லா கடனுக்கும் மினிமம் டியூவை சரியான நேரத்துல செலுத்துங்க. 2. கூடுதல் பணம் ஒரே டார்கெட் கடன் மேல. 3. ஒரு கடன் முடிஞ்சதும் அதே தொகையை அடுத்த கடனுக்கு மாத்துங்க. இதுல ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. ஒரு கடன் முடிஞ்சதும் அதுக்காக செலுத்தின இஎம்ஐயை நிறுத்திடாதீங்க. அதே தொகையை அடுத்த டார்கெட் கடனுக்கு சேர்த்து செலுத்துங்க. இப்படியே தொடர்ந்தா ஒவ்வொரு கடனும் அடுத்த கடனை இன்னும் வேகமா முடிக்க உதவும். அதுதான் மொமெண்டம். மதன் ஒரு முறையை தேர்ந்தெடுத்தாரு, அதை தொடர்ந்து பின்பற்றினாரு. முதல் கடன் முடிஞ்சப்போ அவருக்கு ஒரு விடயம் புரிஞ்சது. என்னால இதை சமாளிக்க முடியும். குழப்பம் குறைஞ்சது, முன்னேற்றம் தெரிஞ்சது, தன்னம்பிக்கை அதிகரிச்சது. இன்றைய வீடியோல இருந்து 3 விடயங்கள் மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க. 1. உங்க எல்லா கடன்களையும் ஒரே இடத்துல எழுதுங்க. 2. ஸ்னோபாலா, அவலாஞ்சா ஒரு முறையை தேர்ந்தெடுங்க. 3. ஒரு கடன் முடிஞ்சதும் அந்த தொகையை அடுத்த கடனுக்கு மாத்துங்க. அதுதான் கடனை வேகமா முடிக்கிற எளிய வழி. இந்த வீடியோ பொது விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். இது பொருளாதார ஆலோசனை இல்ல. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க நம்ம பணமும் பாதையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பர்சனல் லோன், கோல்ட் லோன், கிரெடிட் கார்டு, கடன் வாங்க வேண்டிய நிலை வந்தா இதுல உண்மையில எது மலிவு, அதை எளிமையா பார்ப்போம். மீண்டும் காண்போம். நன்றி. இது பணமும் பாதையும். உங்க பணம், உங்க பாதை.